எல்லாருமே மற்றவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க, இறை ஞானத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் கேட்குறவங்க மாறுறாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா யாருமே கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை, அப்படி சாம்பிளாக இருக்கிறவங்கள பார்க்குறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துக்கோங்களேன், நமக்கு யாராவது அட்வைஸ் பண்ணி நான் என்ன நினைப்போம், அட்வைஸ் பண்ணுற இவங்க ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு சொல்கிறவங்கள நினைப்போம் இல்லையா? அதனால் வார்த்தைகளோடு சேர்த்து குணங்களையும் நாம் வெளிப்படுத்தணும். நான் எப்போ குணங்களை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற கவனத்திலே இருந்தோம் அப்படின்னா வீணானதை பார்க்குறதுக்கோ கேட்குறதுக்கோ செய்கிறதுக்கோ நமக்கு நேரம் இருக்காது. இந்த விதியை நாம் ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா நம்முடைய மற்றும் மற்றவங்களுடைய பலவீனங்களை நாம் சுலபமாக நீக்கிடலாம். அதனால் நான் மாறி மற்றவங்களை மாற்றுவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். நல்ல ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா மனதாலேயும் மற்றவங்களை நல்லதாக சிந்தனை பண்ணணும், பேசும்போதும் இனிமையாக பேசணும், நம்முடைய செயல்களும் மற்றவங்களுக்கு நற்குணங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்புறம் பாருங்கள், நம்மளை சார்ந்தவங்களும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் எப்படி மாறுறாங்க அப்படின்னு ட்ரை பண்ணலாமா?